لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار وقد قال الله تعالى في كلامه الكريم ولا تطرد الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجهه ما عليك من حسابهم من شيء وما من حسابك عليهم من شيء فتطردهم فتكون من الظالمين. கணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, ஒவ்வொரு மாதத்தின் இறுதி வாரத்திலே நபித்தோழர்களுடைய வரலாறுகளை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிற ஒரு சஹாபி, மிக முக்கியமான ஒரு சஹாபியை பற்றிய வரலாறு தான் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். இந்த உலகத்தை படைத்தாலும் அல்லாஹ்விடத்தில் ஒரு அடியார் அவனது பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கும் உயர்ந்த அந்தஸ்துகளை அல்லாஹ்விடத்திலே அடைந்து கொள்வதற்கும் என்ன தேவை இருக்கிறது? அவருடைய பிறப்பு என்பது இந்த உயர்ந்த குலத்தில் அவர் பிறந்திருக்க வேண்டுமா, அல்லது நிறைய பொருள் பெற்றவராக செல்வந்தராக இருக்க வேண்டுமா, அல்லது உடல் ரீதியாக பார்ப்பதற்கு மிக அழகாக வசீகரமாக தோற்றத்தோடு ஒரு மனிதன் இருக்க வேண்டுமா, அல்லது உலக ரீதியாக ஏதாவது மிகப்பெரிய பதவிகளை பெற்றவராக அவர் இருக்க வேண்டுமா? இதில் ஏதாவது ஒன்று அல்லது அனைத்தையும் கொண்டிருக்கக்கூடியவர்களை தான் அல்லாஹ் பொருந்திக் கொள்வார் என்ற ஒரு கேள்வி வைக்கப்பட்டார். அல்லாஹ் ஒரு அடியாரை பொருந்திக் கொள்வதற்கு இவை எதுவும் தேவை. அவர் பணக்காரராக இருக்கிறது அவசியம் இல்லை. அவரிடத்திலே நல்ல உடல் ஆஜாபமாக வசீகரமான தோற்றம் உள்ளவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. செல்வந்தராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுவும் தேவை. ஆழமான ஈமானும் அந்த ஈமானத்தால் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கின்ற மனப்பக்குவமும் அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து அழித்துக் கொள்கிற
பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றிய முழுமையான வரலாறு இல்லை, ஒரு சில முக்கியமான செய்திகளை மட்டும் உங்களுடைய நினைவுக்கு நான் கொண்டு வருகிறேன். பிலால் ரலியல்லாஹு தஆலா இவர்கள் பிறக்கின்ற பொழுதே அடிமையாகத்தான் பிறக்கிறார்கள். காரணம், அவர்களது தாயார் ஹம்மாமா என்று சொல்லப்படுகிற அவர்களது தாயார் பனூ ஜமூஹ் என்று சொல்கிற குறைஷி குலத்திலே ஒரு கூட்டம், ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திலே அவர்கள் அடிமை பெண்ணாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் மட்டுமல்ல, அவர்களது கணவர் என்று சொல்லுகிற அவர்களது கணவரும் அதே குடும்பத்தில் அடிமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த அடிமையான இந்த பெற்றோர்களுக்கு பிறந்தவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா. பிறக்கின்ற பொழுதே அடிமையாக பிறந்து வளர்கின்ற பொழுதும் அடிமையாக வளர்ந்து வாலிபத்தை அடைகின்ற பொழுதும் அடிமையாகவே ஒரு மனிதன் வாலிபத்தை அடைந்திருந்தால் அந்த மனிதனுடைய உள்ளம் தோற்றமும் அவர்களது அந்த குண நலமும் எப்படி இருக்கும் என்று நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பயம் எப்பயுமே மனசுல ஒரு பயம், தன்னுடைய எஜமானை பற்றி யாரெல்லாம் அவர்கள் மீது அதிகாரம் செலுத்துகிறார்களோ அவர்களை பற்றி உண்டான பயத்தோடுதான் அவர்கள் வளருவார். இந்த நிலைமையில் வளர்ந்தவர்கள் தான் பிலால் ரலியல்லாஹு தஆலா. இவர்கள் ஹபஷாவை சார்ந்தவர்கள். ஹபஷா என்று சொன்ன அபிசீனியாவில் இருக்கக்கூடிய எத்தியோப்பியா அந்த நாடை சார்ந்தவர்கள். அப்ப அவர்களது தோற்றம் எப்படி இருந்தது என்று சொன்னால் மிகவும் அந்த குறைசிகளை மட்டும் அப்பாற்பட்டு கருப்பின நிறத்தில் பிறந்த ஒரு அடிமையம். உடல் தோற்றம் ஒன்றும் வசீகரமான தோற்றம் கிடையாது. அடிமையாக வளர்ந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு பயத்தோடு தான் வளர்கிறார். வளர்ந்து 29வது வயதை அடைந்த அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை பெற்று தனி ஒரு நபராக மக்காவிலே கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், மக்களே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்கிற இந்த வார்த்தையை, இந்த ஏகத்துவ வழக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே தனி நபராக சொல்லிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த செய்தி அவர்களுக்கு கிடைத்தது. அல்லாஹ் அக்பர். இவர்களுக்கு கிடைத்த அதே சந்தர்ப்பத்தை தான் அதோடு வாழ்ந்து கொண்டிருந்த மக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்த உமர் என்று சொல்லுகிற சஹாபி அவர்களுக்கு இஸ்லாத்தின் பக்கமாக ஏகத்துவ கொள்கையின் பக்கமாக ஈர்க்கப்படுகிறார்கள். இவர்கள் ரெண்டு பேருமே அடிமைகள். இஸ்லாமிய கொள்கையின் பக்கமாக ஈர்க்கப்பட்ட பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியேனும் சந்தித்து விட வேண்டும் என்ற இந்த ஆசையோடு நீண்ட நாட்கள் அதற்காக முயற்சி எடுக்கிறார்கள். அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவரை வீட்டில் வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களது இஸ்லாத்தை நீங்கள் மறைமுகமாக வைத்துக் கொள்ளுங்கள். காரணம் என்னவென்றால் நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள். உங்களது எஜமானர்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். இதே அவர்களின் மூலமாக உங்களுக்கு துன்பம் விளைவிக்க கூடும். எனவே நீங்கள் இஸ்லாத்தை மறைமுகமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். ஆனால்
பிலால் ரலியல்லாஹு அவர்கள் தான் ஏற்ற இந்த ஏகத்துவ கொள்கையை மறைத்து வைப்பதற்கு ஒரு அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார், மக்காவிலே ஆரம்பத்தில் நான் முஸ்லிம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவன், ரசூலை ஏற்றுக்கொண்டவன் என்ற இந்த ஏகத்துவ பிரகடனத்தை முதல் முதலாக வெளிப்படுத்தியவர்கள் 7 பேர். முதலாவது ரசூலுல்லாஹ், நபிகளை அல்லாஹ்வுடைய அடிமைகளாக வெளிப்படுத்தினார்கள், தான் ரசூலுல்லாஹை வெளிப்படுத்தினார். அதற்கடுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றவுடனே மக்களுக்கு மத்தியில் நான் முஸ்லிமாகிவிட்டேன் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இவர்கள் 2 பேருமே உயிர்குலத்தை சார்ந்தவர்கள். இவர்களுக்கு பின்னால் அவர்கள் கூட்டம் இருந்தது, குடும்பம் இருந்தது. எனவே யாராலும் நபியையும் எழுத முடியவில்லை, அபூபக்கரையும் எழுத முடியவில்லை. ஆனால் அதற்கிடையில் இருந்த அம்மா, அவர்களது தாயார் சுமையா, பிலால் ரலியல்லாஹு தஆலா, சுஹைப் ரலியல்லாஹு தஆலா, மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா, இந்த 5 பேரே அடிமைகள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த செய்தியை வெளிப்படுத்தினார்கள். வெளிப்படுத்தியதன் விளைவாக குறைஷிகளின் மூலமாக என்னென்ன துன்பங்கள் நிகழ வேண்டுமோ அத்தனையும் இவர்கள் மீது நிகழ்ந்தது என்பதாக அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அவர்கள் நாம் அவர்களுக்கு இப்படி துன்பம் கொடுக்கப்பட்டது, இப்படி துன்பம் கொடுக்கப்பட்டது என்று நாம் இப்பொழுது ஒரு சில நிமிடங்களில் இதை நாம் சொல்லிக் முடித்து விடலாம். ஆனால் உண்மையிலேயே அதை நாம் தனியாக உட்கார்ந்து நினைத்து பார்த்தார் அல்லது அந்த வேதனை இன்று எனக்கு கண்ணுக்கு முன்னால் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுவதை நான் கண்டார். உண்மையிலேயே இவ்வளவு பெரிய துன்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று என்னால் தூங்குவதற்கு கூட இவைகள் சம்மதிக்கிறார். அவ்வளவு துன்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்களாகட்டும், சுமையா ரலியல்லாஹு தஆலா அவர்களாகட்டும், பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களாகட்டும். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடுக்கப்பட்ட துன்பத்தை பற்றி இதே அல்லாஹ் ரசூலுல்லாஹி அவர்கள் எடுத்துச் சொல்கிறார்கள். அல்லாஹ் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றது செய்தி அவர்களது குடும்பத்துக்கு தெரிகிறது. பனூ ஜர்ரஹ் என்று சொல்கிற அந்த குடும்பத்துக்கு தெரிகிறது. அந்த இவர்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தார்கள் என்றால் உமையத் இப்னு ஸலப் என்கிறவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார். செய்தி கிடைத்ததிலிருந்து அவர் கடுமையாக தன்னுடைய தோழர்களோடு உறவினர்களோடு சேர்ந்து பிலால் அவர்களை செல்வப்படுத்துகிறார். எந்த அளவுக்கு என்றால் இரவெல்லாம் கட்டி வைத்து சௌக்கினால் அடிப்பார், தூங்கலாம். இரவெல்லாம் கட்டி வைத்து சௌக்கினால் அடிப்பார்கள், தூங்க விடாமல் அடிப்பார். பகலாகிவிட்டால் பாலைவனத்தினுடைய அந்த மணலிலே அவர்களை படுக்க வைத்து நெஞ்சின் மீது மிகப்பெரிய பாறாங்களை தூக்கி வைத்து அதோடு விட மாட்டார்கள், வயிற்றில் 4 பேர் 5 பேர் சேர்த்து மிதிப்பார். குல் தீனுக்கலாத்து வல் உஸ்ஸா, எனது மார்க்கம் லாத்து உஸ்ஸாவுடைய மார்க்கம் என்று நீ சொல் என்று மிதித்து மிதித்து அவர்களை துன்பப்படுத்துவார்கள். அந்த நேரத்தில் எல்லாம் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நாவிலிருந்து வெளிவந்த வார்த்தை அல்லாஹு அஹத், அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன்தான், அல்லாஹ் ஒருவன்தான் என்கிற இந்த வார்த்தையை தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருந்தார். இது ஏதோ ஒரு நாளில் முடிந்துவிட்ட செய்தியாக நினைத்து விட வேண்டாம். தினத்தோறும் இது போன்ற துன்பங்கள், இதைவிட அதிகமான துன்பங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே வந்தது. இதோடு மட்டுமில்லை, கழுத்திலே கயிற்றை மாற்றி சிறுவனுடைய கழுத்தில் கொடுத்து இழுத்து செல்ல செல்வார்கள். ஒரு கூட்டம் அவர்களை இழுத்து செல்லும். பின்னால்
சிறார்கள் அவர்களின் மீது கல்லை எரிந்து கொண்டே வருவார். என்ன பாவம் செய்தார்? திருநாரா, விபச்சாரம் பண்ணாரா, இல்ல அந்த நாட்டுக்கு துரோகமான செயலை அவர் செய்தாரா? என்ன செய்தார்? அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னார், அதற்கு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் ஒரு நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த துன்பத்தை பார்த்து அவர்கள் வந்து கேட்டார், நமக்கு துன்பம் கொஞ்சமாக இறக்கப்படுது. இதுக்கு இந்த மனுஷன் அல்லாஹ் என்னுடைய இறைவன் என்று சொல்வதற்காக ஒரு மனுஷன் சொல்ல போகிறார். கொஞ்சமாக நியாயம் வேண்டாமா? கொஞ்சமாக இறக்கமான சிந்தனை வேண்டாமா? இவ்வளவு நீங்கள் அவர்களுக்கு துன்பம் கொடுக்கிறீர்கள் என்று அவ்வளவு சிந்திக்கலாக அவர்களை துன்பம் கொடுக்கக்கூடியவர்களை பார்த்து கேட்டார். ஆனால் அப்பொழுது கூட அவர்கள் கொடுக்கின்ற துன்பம் ஒரே இடத்தில் உட்காட்டப்படவில்லை. மீண்டும் மீண்டும் துன்பம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டே. ஒரு நேரத்தில் உமையன் கேட்டார், இன்னும் உனக்கு அச்சம் வரவில்லையா? நீ இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற சிந்தனை உனக்கு வரவில்லையா? ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, நான் முகம்மதுடைய மார்க்கத்தை விட்டு நான் நிராகரித்து விட்டேன், முகம்மதின் மார்க்கத்தை நான் நிராகரித்து விட்டேன் என்கிற இந்த ஒரு வார்த்தை நீ சொன்னால் போதும், உனக்கு கொடுக்கிற அத்துணை துன்பங்களை நான் நிறுத்தி விடுகிறேன் என்பதால் உமையன் சொன்ன அந்த நேரத்தில் அல்லாஹ் அக்பர் பிலால் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வல்லாஹ் வலவு அஅலமு கலிமத்தன் அஃஸல லகும் மின்ஹா, என் ஏகத்துவத்தை வெளிப்படுத்த நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மார்க்கத்தை நான் வெளிப்படுத்துவதற்கு இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் ஒருவன் தான் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதைவிட சிறந்த ஒரு வார்த்தை எனக்கு தெரியும் என்றார். அதைத்தான் நான் மீது சொல்வேனே தவிர நான் ஏற்ற மார்க்கத்தை விளைவாட்டேன் என்பதாக பிலால் ரலியல்லாஹு சொன்னார்கள் என்றால் தன் உயிர் போவதை கூட துச்சமாக நினைத்தவர். நிலைமையிலே பல மாதங்கள் மனுஷனுக்கு வயிற்றுல பிரிச்சு இரவெல்லாம் சோக்கால் அடித்து பகல் நேரத்திலே பாலைவனம் படித்து மணலிலே போட்டு உஷ்ணத்திலே அவரை படுக்க வைத்து நெற்றி மீது பாதங்களை தூக்கி வைத்து இப்படியெல்லாம் துன்பம் ஏதோ ஒரு சில நாட்கள் அல்ல, பல மாதங்கள் தொடர்கிறது. இறுதியிலே இந்த நிலைமையை பார்த்த அனுபவ சிந்திகள் எல்லாம் வந்து உபயோகிக்கப்பட்ட செலவிடத்திலே பேசுகிறார். என்ன வேண்டும்? விழாவை எடுத்து கொடுத்து அல்லாஹ் சொல்வதற்காக அந்த மனுஷனை இவ்வளவு பாடுபடுத்துகிறார். அவரை இடத்தில் கொடுத்து உனக்கு என்ன வேண்டும் என்பதாக கேட்ட நேரத்தில் விடை பேசுகிறார். சில அறிவிப்புகளில் 40 ஊட்டியார்கள் இருப்பதாக வருகிறது. இன்னொரு சில அறிவிப்புகளில் 40 ஊட்டியார்கள் வெள்ளி காசு இருப்பதாக வருகிறது. ஏதோ ஒன்றை கொடுத்து நீ வாங்கி சென்று விட என்பதாக அவர்களிடத்திலே பேரம் பேசி அவர்களை அபூபக்கரிடத்திலே ஒப்படைக்கிறார். அவர்களிடத்தில் அவர்கள் அழைத்து வந்து நபியிடத்திலே ஒப்படைக்கிறார். நீ இருந்து உனக்கு சிறந்த ஒரு நண்பரை உனக்கு நான் கொடுக்கிறேன் என்பதால் நபியிடத்தில் அழைத்து வந்து பிலால் ரலியல்லாஹு அவர்களை நபியிடத்தில் ஒப்படைக்கிறார். அதற்கு பின்னால் இவர்கள் பட்ட இந்த வேதனை, இவர்கள் பட்ட இந்த துன்பத்திற்காக அல்லாஹ் அதற்கு பின்னால் அவர்களது வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு அவர்களை அல்லாஹ் அழைத்து சென்றார் என்பது அவர்களது வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு சொல்கிறார். பொருளால் அந்தஸ்தால் பதவியால் செல்வத்தால் எதுவும் இல்லை. அடிப்படை தேவைகள் ஒரு
செஞ்சிருக்கிறது நல்லா ஒடுக்கிறதுக்கு போன அது விழாவுடைய இருந்துச்சா இல்ல, இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருந்துச்சா அதுவும் இல்லை. இருப்பதற்கு வீடு என்றால் மக்காவில் இருக்கின்ற காலம் என்றால் செய்து அவருடைய வீட்டில் அவர்கள் தெரிந்திருக்கிறார். மதீனாவுக்கு வந்ததற்கு பின்பாக முஸ்லிம் நபவிதான் அவர்களது வீடு. சாப்பாடு ஏதாவது சல்லாசம் கொடுத்தால் சாப்பிடுவார்கள், எல்லாருடன் பகுதியாக இருக்கிறார். நபிக்காக நபிக்கு சிறுவம் செய்வதற்காக இந்த மார்க்கத்தினுடைய பணிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட அந்த விழாவில் அவர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் கொண்டு போய் உட்கார வைத்தார் தெரியுமா? சொன்னார்கள் ஹலாவத்துல் ஈமான், ஈமானுக்கு என்ன ஒரு சுவை இருக்கிறது என்பதாக சொன்னார். மூன்று தன்மைகள் இருக்கிறது. இந்த மூன்று தன்மைகளில் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் ஈமானுடைய சுவையை அறிந்து கொள்வார் என்பதாக சொன்னார். ஒன்று இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விடவும் எல்லோரையும் விடவும் அல்லாஹ்வும் ரசூலும் தான் அவருக்கு மிகவும் நேசிக்கிறவராக இருக்க வேண்டும். இந்த மனப்பக்குவம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக எந்த ஒரு மனிதனை நேசித்தாலும் அல்லாஹ்வுக்காக நேசிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்பாக மீண்டும் குஃபருக்கு திரும்புதல் என்பது தன்னை உயிரோடு நெருப்பில் இட்டு கொளுத்துவதை விட ஒரு மனிதனுக்கு வெறுப்பு மிக்கதாக இருக்க வேண்டும். இந்த மூன்றும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்தான் ஈமானுடைய சுவையை அறிந்து கொண்டவர். அவருக்கு ஈமானுடைய சுவை கிடைக்கும் என்பதாக சொன்னார்கள். அந்த ஈமானுடைய சுவையை பற்றி பிலால் அவர்கள் பேசுகிறார். அவர்கள் சுவைத்திருப்பார்கள். இல்லாத அவர்கள் இறந்ததற்கு பின்பாக மதீனாவில் இருக்க முடியாமல் சிரியாவுக்கு சென்றுவிட்ட பிலால் அவர்களை பார்த்து அங்கிருந்த ஒரு தாபியை கேட்கிறார். உங்களது வரலாறை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் குறைஷிகள் கொடுத்த அந்த துன்பத்தை கைவசப்படுத்தையாகையா இப்படி எல்லாம் கொடுத்ததாக நாங்கள் கேள்விப்படுகிறோமே, அதையெல்லாம் நீங்கள் எப்படி தாங்கிக் கொண்டீர்கள், எப்படி பொறுமையாக சகித்து கொண்டீர்கள் என்று கேட்டதற்கு பிலால் அவர்கள் அழகாக பதில் சொன்னார். மஸஸ்து முராரத்தல் அதா பிஹலாவத்தில் ஈமான், ஈமானுடைய சுவையோடு எனக்கு கொடுக்கப்பட்ட வேதனை என்கிற கசப்பை நான் கலந்தேன். ஃபதகத்து ஹலாவத்துல் ஈமான் அலா முராரத்தில் அதா, வேதனை என்கிற அந்த கசப்பை விட ஈமானின் சுவை என்னிடத்தில் மிகைத்திருந்ததா ஃபஸபர்து என்னால் கோமையாக இருக்க முடிந்தது என்பதாக பிலால் அவர்கள் பொதுவாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தெரியுமா? ஒரு காரியத்தை நம்ம செய்ய போறோம், அந்த காரியத்தில் எனக்கு பிரச்சனை வரும், எனக்கு கஷ்டம் வரும், எனக்கு துன்பம் வரும் என்று இருந்தால் நம்ம யாராவது அந்த காரியத்தை செய்வோமா? இல்ல செய்ய மாட்டோம். அது சரி வராது. உள்ளவரை விழுந்தா எனக்கு பிரச்சனை வரும், எனக்கு கஷ்டம் வரும், எனக்கு துன்பம் வரும். அந்த காரியத்தை செய்வதற்கு யாரும் வரும். இது மனிதனுடைய இயல்பு. ஆனால் பிலால் அவர்களுக்கு தெரியும் நாம் அடிமையாக இருக்கிறோம், நம்முடைய எதிராக இன்னும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. நான் இஸ்லாத்தை ஏற்றால் எனக்கு பிரச்சனை வரும், துன்பம் வரும், என்னுடைய எதிராளர்களின் மூலமாக நான் துன்பத்துக்குள்ளாக்கப்படுவேன் என்பது அவர்களுக்கு தெரியும். தெரிந்திருந்துதான் எதிர்ப்பு ஏற்றதற்கு பின்னால் என்னென்ன துன்பங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அத்தனையும் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஏற்க வேண்டும். சரி, இதெல்லாம் நமக்கு செலுத்தோம்னா பின்னாடி நமக்கு இஸ்லாத்துல ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து கிடைக்கும், நல்ல சுகமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும், அந்த வாழ்க்கையில நம்ம நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருந்ததா?
சிந்தனையும் இல்லை. அல்லாஹ் ரசூலை திருத்தி எனக்கு இதனால் அவர்களுக்கு கிடைத்த மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னர் மக்காவில் போராடி உடைத்தால் வாழ்ந்தார்கள். அதற்கு பின்பாக மதீனாவுக்கு வந்ததற்கு பின்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட அத்துணை போர்களிலும் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் முதல் போர், அந்த முதல் போரிலே தன்னுடைய எஜமான் உமையத்துடைய சலவை சந்திக்கிறார் போர்க்களத்தில். அவரை அப்பொழுது வரைக்கும் இஸ்லாத்துக்கு எதிரியாக இருந்து குறைஷிகளோடு வந்திருந்த உமையத்துடைய சலவை பார்த்த பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு சப்தமிடுகிறார், லா நஜௌது இன் நஜா. இதோ அல்லாஹ்வுடைய எதிரியை நான் சந்தித்து விட்டேன். இந்த போரில் அவன் வெற்றி அடைந்து விட்டால் நான் வெற்றி அடைய போவேன் என்பதாக சொல்லிக்கொண்டு வாழை எடுத்தவர்களாக போர்க்களத்தில் புகுந்தார்கள். உமையத்துடைய சலவிடத்திலே சண்டையிட்டார்கள். அப்ப அங்க மக்காவில் இருக்கிறப்ப அவன் அடிச்ச அடியெல்லாம் எதிர்த்து அடிப்பதற்கு அவரது சக்தி இல்லாமல் இல்லை, வாங்கி கொண்டார். காரணம் என்ன? விசுவாசம் போட்டியா இருக்கு. ஆனால் போர்க்களத்தில் வந்துவிட்டால் இங்கே குஃபருக்கும் இஸ்லாத்துக்குமான போர். இதிலே இஸ்லாமிய எதிரிகள் வெற்றி அடைந்து விடக்கூடாது என்ற அந்த நிலைமை வந்தவுடன் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் வீரத்தை காட்டுகிறார்கள். லா நஜௌது இன் நஜா. அவன் வெற்றி கொண்டால் நான் வெற்றி அடைய போவதில்லை என்பதாக சொல்லிவிட்டு உமையத்துடைய சலவை அந்த அவருடைய எஜமானரை போர்க்களத்திலே சந்தித்து போரிட்டு உமையத்துடைய சலவை பிலால் ரலியல்லாஹு அவர்கள் தன் கையினால் கொடுக்கிறார். அதற்கு பின்னர் நடந்த எல்லா போர்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நபியினுடைய சிறுமத்திற்காக அவர்கள் திருமணமே முடிக்காமல் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை எவ்வளவு பெரிய அந்தஸ்து வைத்திருக்கிறார் என்று சொன்னார். ஒருமுறை சுபு தொழுது விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்களை கூப்பிட்டு கேட்டார், ஹத்தஸனி பிஅர்ஜா அமல் அமல்து. பிலால், நீ என்ன அமல் செய்றீங்க? நபி கேட்கிறார், நீ என்ன அமல் செய்றீங்க? இஸ்லாத்துக்குள்ள வந்ததுக்கு பின்பாக நீங்க என்ன நற்செயல் செய்கிறீர்கள்? ஏன் தெரியுமா? فإني قد سمعت ليلة أشفقن عليك بين يديك. எனக்கு முன்னால் உங்களது சிறப்பின் ஓசையை நான் சொர்க்கத்தில் கேட்கிறேன். இவ்வளவு பெரிய அந்தஸ்தை அடைவதற்கு பிலாலை நீங்கள் என்ன அமல் செய்கிறீர்கள் என்று யார் கேட்கிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் என்று சொன்னார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை எவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுத்திருக்கிறார். பிலால் ரலியல்லாஹு சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நான் ஒன்றும் பெருசா அமல் செய்யல. என்கிட்ட ஒரே ஒரு பழக்கம் இருக்கிறது. நான் இரவு பகலிலோ எப்பொழுதாகிலும் எப்பொழுதும் ஒதுவோடனே நான் இருக்கிறேன். எந்த நேரத்தில் ஒது புரிந்து விட்டாலும் உடனே ஒது செய்கிறேன். ஒது செய்துவிட்டு அதற்காக இந்த ரக்காத் தொழுகிறேன். இந்த பழக்கம் என்னிடத்தில் இருக்கிறது. இதை தவிர நான் ஒன்றும் ஸ்பெஷலா எந்த அமலும் செய்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நபி வியந்து கேட்டிருக்கிறார்கள், உங்களது சிறப்பின் ஓசை சொர்க்கத்தில் கேட்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை உயர்ந்த அந்தஸ்து வைத்திருக்கிறார். இதோடு மட்டுமல்ல, இஸ்லாமிய அழைப்பாகிய அதான் பாங்கு சொல்லுகின்ற அந்த பழக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கடமையாக்கிய உடனே முதலாக அந்த இஸ்லாமிய அழைப்பை சொல்லுகிற வாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுத்தார்? யாருக்கு கொடுத்தார்? அல்லாஹ் பிலால் கொடுத்தார். அதனால்தான் அவர்களுக்கு மதத்தின் ஒரு ரசூல், ரசூலுடைய மதத்தில் பாங்கு சொல்லக்கூடியவர்களாக பேர் இருக்கிறது. இதோடு மட்டுமல்ல, எந்த மக்கமா நகரிலே அடிமையாக
சொன்னார்கள். யாரை பார்த்து சொன்னார்கள்? பிலால் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள். பிலால் இஸ்ஸாதில்லையா காபாவிலே இருக்கிறார். காபாவிலே ஏறி நின்று அல்லாஹ்வுடைய அலானை சொல்லுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவ்வளவு பெரிய அந்தஸ்தை தன்னுடைய சஹாபாக்களுக்கு யாருக்கும் நபி கொடுக்கவில்லை. பிலால் அவர்களுக்கு கொடுத்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய உயரத்தை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற காலமெல்லாம் மஸ்ஜித் நபவியிலே பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் துஆ சொல்லக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பின்பாக அவர்கள் தாங்கள் துஆ சொல்வதை விட்டுவிட்டார். அதோடு மட்டுமல்ல, தான் மதீனாவில் இருப்பதையே விரும்பவில்லை என்பதாக பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களே அழுது கொண்டே சொல்லியிருக்கிறார்கள். நான் இங்கே இருக்கின்ற பொழுதெல்லாம் மஸ்ஜித் நபவியை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நபியின் நினைவு என்னை வாட்டுகிறது. என்னால் மதீனாவில் இருக்க முடியவில்லை. தயவு செய்து நான் இந்த மதீனாவை விட்டு வெளியேறி விடுகிறேன், எனக்கு அனுமதி கொடுங்கள் என்பதாக பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களே சொன்ன நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அரவணைத்து உட்கார வைத்து சொன்னார்கள், அன்ஷரக பில்லாஹ் யா பிலால், பிலாலே அல்லாஹ்வுக்காக உங்களிடத்தில் நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுக்காக உங்களிடத்தில் நான் கேட்கிறேன். என்னுடைய கட்டியும் எனக்கு ஒரு உரிமை இருக்கிறது. என்ன உரிமை தெரியுமா? அவங்க அடிமைத்தலையில் இருந்து விடுவித்த உரிமை. அந்த உரிமையை கொண்டு உங்களிடத்தில் நான் கேட்கிறேன், என்னுடைய கண்ணியத்தை கொண்டு நான் கேட்கிறேன். அதோடு மட்டுமல்ல, நான் வயதாகிவிட்டேன், என்னுடைய வாழ்நாள் இறுதியை நான் எட்டிவிட்டேன். இந்த நேரத்தில் நீங்கள் நபியோடு எப்படி அருகில் இருந்தீர்களோ அதை போன்று என்னோட அருகில் நீங்கள் இருப்பதை நான் விரும்புகிறேன். இதை நீங்கள் மறுக்கக்கூடாது என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்டிருக்கிறார்கள் என்றால், நபி மட்டும் மதிக்கவில்லை, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அத்துணை சஹாபாக்களும் பிலால் ரலியல்லாஹு தஆலா இதை கேட்டவர்கள் அதை ஒப்புக்கொண்டு பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வஃபாத் வரைக்கும் மதீனாவிலே இருக்கிறார். அவருடைய வஃபாத்துக்கு பின்பாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அவர்கள் கிலாபத்தை ஏற்றவுடன் மீண்டும் செல்கிறார். எனக்கு அனுமதி கொடுத்து நான் மதீனாவை விட்டு வெளியேறி விடுகிறேன் என்பதாக சொன்னார். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார், அபூபக்கருக்கு நீங்கள் துணையாக இருந்ததை போன்று எனக்கும் நீங்கள் துணையாக இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த மதீனாவை விட்டு செல்வதை நான் விரும்பவில்லை என்பதாக தடுத்து விடுகிறார். ஆனால் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் எடுத்த அந்த முடிவில் மிகவும் உறுதியாக இருந்த நேரத்தில் அதை பார்த்தவர்களுக்கு அனுப்பி விடுகிறார். ஆனால் அவர்களை அழைக்கின்ற பொழுதெல்லாம் எப்படி அழைத்திருக்கிறார்கள் தெரியுமா? சய்யிதுனா பிலால். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படி அழைத்திருக்கிறார்கள்? சய்யிதுனா பிலால், எங்களது தலைவர் பிலால் என்பதாக தான் சொல்றாங்க. ஒருவரை மக்களுக்கு மத்தியிலே பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அடையாளம் காட்டுகின்ற போது எப்படி அடையாளம் காட்டினார்கள் தெரியுமா? சய்யிதுனா அபூபக்கர், எங்களது தலைவர் அபூபக்கர், அந்த அபூபக்கரினால் உறுதிவிடப்பட்டவர் சய்யிதுனா பிலால். எங்களுடைய பிலால் அவரால் உறுதிவிடப்பட்டவர் எங்களுடைய தலைவர் அபூபக்கர் பிலால் ரலியல்லாஹு என்பதாக அடையாளம் காட்டியிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா பிலால் ரலியல்லாஹு தஆலா மதித்திருக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அனுமதி கொடுத்ததற்கு பின்பாக மதீனாவை விட்டு வெளியேறுகிறார். வெளியேறுகிற அந்த நேரத்தில் அபூ உபைதா என்று சொல்கிற ஒரு சஹாபி அவர்களோடு சேர்ந்து வருகிறார்கள். சேர்ந்து சிரியாவுக்கு வருகிறார். சிரியாவுக்கு வந்ததற்கு பின்பாக அல் ஹௌலானி என்று சொல்லக்கூடிய குடும்பத்தாரிடத்தில் இந்த ரெண்டு பேரும் திருமணம் சம்பந்தமாக பேசுகிறார்கள். அந்த கூட்டம் இவர்களுக்காக திருமணம் முடித்து வைக்கிறார்கள். அந்த
பின்பாக 15 ஆண்டு காலங்கள் சிரியாவிலே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். வாழ்ந்த காலகட்டத்தில் அவர்கள் சும்மா வாழவில்லை. நபியிடத்தில் தான் பயின்ற அந்த செய்திகளை மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராகவே சிரியாவில் தன்னுடைய வாழ்நாளை கழித்து ஹிஜ்ரி 20 அல்லது 21 தங்களுடைய 70வது வயதில் அவர்கள் சிரியாவிலே மரணமடைகிறார்கள். இன்னும் அவர்களது கபர் தாருஸ் சிலார் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அவர்களது கபர் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. அன்பார்ந்த சகோதரர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்கு சொத்தோ சுகமோ எதுவும் தேவை, உள்ளத்தில் ஈமான், அந்த வலிமையான அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற தன்மையும் ரசூலுக்கு கட்டுப்படுகிற தன்மையும் இஸ்லாத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய தன்மையும் நம்மிடத்தில் இருந்தால் நம்ம உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து கொள்ள முடியும் என்பதற்கான ஒரு ஆதாரமாக திகழ்கிறார்கள். அந்த நல்ல மக்களுடைய வரலாற்றை கொண்டு நாமும் படிப்பினை பெறுவோம். எங்களிடத்தில் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற தன்மை இருக்கிறதோ அந்த அளவுக்கு நான் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து கொள்ள முடியும் என்கிற அந்த எண்ணத்தோடு அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுகிற தன்மையை நாம் இடத்தில் வளர்த்துக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தல்வானாக. பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அலீம் வ நஃபஅனா இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம் இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீம் ரഊஃபுர் ரஹீம். الحمدلله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وآله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. சஹாபாக்களுடைய வரலாறுகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களை பற்றி குறை சொல்லக்கூடியவர்களை பற்றிய அடையாளம் நாம் தெரிந்து கொள்வோம். காரணம் என்னவென்றால் சஹாபாக்களை மதிப்பதும் அவர்களை கண்ணியப்படுத்துவதும் அவர்களை சொர்க்கவாசியாக நம்புவதும் நம்முடைய அக்கீதாவோடு நம்முடைய நம்பிக்கையோடு. ஏன் சஹாபாக்கள் நல்லவர்கள் என்பதாக யார் சொல்கிறார்? நான் சொல்றேன், நீங்க சொல்றீங்களா? யார் சொல்றார்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார். சஹாபாக்கள் சொர்க்கவாசி என்பதாக யார் சொல்கிறார்? நீங்களோ நானோ சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்கிறார். அவர்களது பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பதான நற்செய்தி எல்லா காலத்திலும் செய்யப்படுகிறது. அவர்களது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதான இந்த நற்செய்தி யார் சொல்லியிருக்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார். அப்ப இதையெல்லாம் நம்புவது ஒரு முஸ்லிமின் மீது கட்டாய கடமை. நான் சஹாபி, ஒரு சஹாபி, எந்த சஹாபியாக இருக்கு, நான் சொர்க்கவாசி இல்லை என்று நான் மறுத்தால் நான் குர்ஆனை மறுக்கக்கூடியவனாக மாறுகிறேன். சஹாபாக்கள் அல்லாஹ்வினால் மன்னிக்கப்பட்டவர்கள் இல்லை என்று நான் மறுத்தால் நான் குர்ஆனை மறுத்தவனாக மாறுகிறேன். சஹாபாக்கள் சொர்க்கவாசி என்பதில் எனக்கு சந்தேகம் இருந்தால் நான் குர்ஆனை சந்தேகப்படக்கூடியவனாக மாறுகிறேன். எனவே இவர்களெல்லாம் சஹாபாக்கள் நல்லவர்கள், சொர்க்கவாசிகள், அல்லாஹ்வினால் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று நம்புவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அவசியமான கடமை. ஈமானிய அகீதாவில் உள்ள இந்த அல்லாஹ்வுடைய வாக்களிப்பு இருக்கிறது அல்லவா, இதற்கு ஏதாவது காலகட்டம் இருக்கிறதா? அல்லாஹ் சொல்லிட்டார், ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு அல்லாஹ் பொருந்திக் கொண்டார், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார். அல்லாஹ் ஆறுகள் ஒளிந்தோடுகிற சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறார் என்கிற இந்த வாக்களிப்பு இருக்கிறது அல்லவா, இதுக்கு ஏதாவது காலகட்டம் இருக்கிறா?
இது அல்லாஹ் சொல்றது இந்த காலகட்டத்தோட முடிஞ்சிடும், அதுக்கு பின்னாடி இல்ல அப்படிங்கிற அந்த அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு காலாவதியாக இருக்கிற கால நேரம் என்பது இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. இது என்ன வரைக்கும் இருக்கும்? கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். அந்த கியாமத் நாள்ல அல்லாஹ் இதை உண்மைப்படுத்துவான். சொர்க்கவாசிகள் சொன்னதை சஹாபாக்களை சொர்க்கத்துக்குள்ள அனுப்பி அல்லாஹ் அதை உண்மைப்படுத்துவான். அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய வாழ்க்கை காலாவதியாக போவதில்லை என்று நம்புவதும் என்னுடைய அக்கீதாவில் கட்டுப்பட்ட விஷயம். சமீபத்திலே நம்ம எல்லோரும் ஒரு காலத்தில் அண்ணன் சொல்ல ஒரு தாய் நாள் வெளியிட்டு தாய் நாள் எழுதிங்க ஒரு சட்டம் ஒரு ஃபார்முலாவை சொல்லியிருக்க ஒரு சஹாபி. நீங்க சஹாபாக்களை பத்தி எல்லாம் அவர்களை பத்தி எல்லாம் குஃபுருங்கிற அளவுக்கு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. சஹாபாக்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எல்லாம் நல்லவங்க, இப்படி நல்லவங்க என்று அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள், அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அதையெல்லாம் நாம என்ன நினைக்கிறது? அந்த ஹதீஸை நாம எடுத்துக்கிறதா அல்ல நீங்க சொல்றதை எடுத்துக்கிறதா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறப்ப நீ கேட்கிற கேள்வி சரிதானா? ஆனா அந்த ஹதீஸ்லாம் உண்மைதான். ஆனா அதை எப்படி எடுத்துக்கணும்னா அந்த சஹாபியை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் நல்லவர் சிறந்தவர் என்று சொன்னதெல்லாம் அவர் நல்லவராக இருந்த காலகட்டத்தில் சொன்னதாக நினைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். அது பின்னாடி வாழ்க்கையில சரி வராது. சஹாபாவுடைய வாழ்க்கை இப்படி பிரிச்சிருந்தலாம். நபியோடு இருந்த காலகட்டம், நபிக்கு பின்னாடி இருந்த காலகட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்தப்போ ஒரு சஹாபியை பார்த்து நல்லவர்னு சொன்னாருன்னா அது நபி ஸல்லல்லாஹு உயிரோடு இருந்த காலகட்டத்தோட முடிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கு பின்னாடி வாழ்ந்த காலகட்டத்தில் அவங்க தீவிரமா மாறிட்டாங்கல்ல, அது வந்து சேராது என்று சஹாபாக்கள் நல்லவர்கள் என்று சொல்லப்பட்டதெல்லாம் அது ஒரு காலகட்டத்தோடு முடிஞ்சு போயிடும். இன்னொரு காலகட்டத்தில் செய்யாமல் போய்விடும் என்பதாக புதிய ஒரு காயிராவை வெளியிட்டிருக்கிறார். வெளியிட்டு இன்னும் தொடராக பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் அவருக்கு நேர்வழிவார். சகோதரர்களே, நாம் குர்ஆனை நம்புவோம், ஹதீஸை நம்புவோம். ஹதீஸ்களில் ஆதாரப்பூர்வமான செய்திகளாக எது இருக்கிறதோ அதை நாம் நம்புவோம். குர்ஆன் தெளிவாக பிரகடனப்படுத்துகிறது. சஹாபாக்கள் சொர்க்கவாசிகள் என்று சொன்னால் அவர்கள் கியாமத் நாள் வரைக்கும் சொர்க்கவாசிகள் தான். அல்லாஹ்விடம் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்கள் வாழ்க்கையில் எத்தனை தவறுகள் செய்திருந்தார்கள் அந்த தவறுகள் யார் விசாரிப்பதற்கு உரிமை பெற்றிருக்கிறாரோ அவர்களால் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் நம்புவோம். அவர்களது வாழ்க்கையில் நடந்த ஒரு சில நிகழ்வுகளை இன்று நாம் அசிங்கமாக இஸ்லாமிய வரையறைக்கு மேலே சென்று அவர்களுக்கு விமர்சிக்கக்கூடிய தரம் கட்ட செயல், இன்னும் சொல்ல போற அக்கீதாவுக்கு முரணான செயல்கள்ல நாம் ஈடுபடுவதற்கு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களை மதித்திருக்கிறார், சஹாபாக்களுக்கு கண்ணியம் கொடுத்திருக்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே குர்ஆனும் ஹதீஸும் கண்ணியப்படுத்தியவர்கள் கியாமத் நாள் வரைக்கும் கண்ணியமுள்ளவர்கள் என்பதற்கின்ற இந்த நம்பிக்கையை நாம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நம்பிக்கையோடு வாழுகிற பாக்கியத்தை